ஹே ஆல், எனக்கு ஸ்டிச் பண்ணி போடுற குர்தாஸ் தான் பிடிக்கும். அதுதான் நமக்குன்னு அளவெடுத்து தைக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரெடிமேட் விட ஸ்டிச்சர் குர்தாஸ் தான் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் எங்கள் வீட்டில் நிறையா எங்கள் அம்மாவோட தேவையில்லாத புடவையெல்லாம் இருந்துச்சு. சரி இதையே ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு அது எல்லாத்தையுமே நான் குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டெய்லி வேர், காலேஜ் வேர் குர்த்தீஸ் தான். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த வேர் பண்ணியிருக்க குர்த்தா தான் பூனம் சாரியை தான் இந்த குர்த்தாவை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாரியே டபுள் ஷேப் தான், பாவாடை தாவணி சாரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள சாரி தான். இதில் நமக்கு டபுள் ஷேட் இருந்ததுனால முன்னாடி இந்த கலர் பின்னாடி இந்த கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு வார்ம் டோன் தான், அதனால் பிளாக்கு அந்த பாட்டில் க்ரீனை விட பிளாக் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த பிளாக் கலரை ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிருக்கேன். இது ரொம்ப மெலிசான சாரீ தான். இது நம்ம ஸ்டிஃபாக இருக்கணும்னா லைனிங் கொடுத்து தான் தைக்கணும். ஸோ லைனிங் கொடுத்து தான் தைக்க சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து இந்த காட்டன் சாரீ. ஸோ இது வந்து எங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணாங்க. அவங்க தைக்க கற்றுட்டு இருக்கும்போது நான் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஸ்டிச் பண்ணது தான். இதில் வந்து இந்த ஹேண்டில் உள்ள டீட்டெயில், இது வந்து பார்டர், சாரியோட பார்டரை நாங்கள் கையில் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் பின்னாடி நாட்லேயும் அந்த பார்டரை ஆட் பண்ணியிருந்தோம். இது சம்மருக்குலாம் செம்மையாக இருக்கும். ப்ளஸ் நாங்கள் இதில் நெக்கில் எந்த ஒரு டிசைனும் கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இது ஷால் இல்லாமல் போடுறத விட இந்த ட்ரெஸ் ஷாலோட போட்டால் அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ப்ளூ கலர் குர்த்தி தான், இங்கு ப்ளூ கலர். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் குர்த்திஸ். இது எல்லாருமே ரெடிமேட் தான் நம்புவாங்க. இது நம்ம தச்சது புடவையிலேருந்து தச்சதுனால யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான சாரீ. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் எடுத்து தைப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியலை தான் லைனிங்காக ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்கும் இந்த பெல்ஸ்லேயும் வச்சு தான் நான் தைக்க சொல்லியிருந்தேன். அவங்க அழகாக அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாங்க. ஃபுல் சாரியுமே இதே மாதிரி இருக்கிறதுனால இந்த மெட்டீரியல்லே நம்ம துப்பட்டாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைக்க சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதுக்கு இது செட் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரே மாதிரி மோனோக்ரோமாக இருக்குது. ப்ளஸ் இந்த துப்பட்டாவும் ரொம்ப பெருசாக அவங்க தாவணி மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. மற்றபடி இல்லைன்னா இதே நம்ம குட்டியாக இருந்தால் கூட அழகாக இதே துப்பட்டா மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து இந்த கிரேப் சில்க்குன்னு ஒரு மெட்டீரியலில் உள்ள ஒரு சாரியில் தான் ஸ்டிச் பண்ணது. இந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம அம்மா எல்லாருமே ஒரு புடவை வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. பட் இதில் என்னமோ ஒரு வித்தியாசம். இது வந்து இந்த பேட்டர்ன் நினைக்கிறேன். இந்த ஒரு பேட்டர்னே ஒரு மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இது. ப்ளஸ் இது பார்த்தாலே சாரியும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் மை லீஸ்ட் ஃபேவரட். பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து நான் ஒயிட் கலரோட பேரப் பண்ணியிருக்கேன், ஒயிட் லெக்கினோட. ஸோ இதை இப்படியே பிளெயினாக விட்றதை விட இது நம்ம ஷால் போட்டோம்னா அந்த ஏதோ இது இன்னொரு வேறு மாதிரியான ஒரு வித்தியாசமாக இது நல்லாயிருக்கும். ஷாலோட தான் இந்த குர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாரீ டூ குர்த்தி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நிறைய மாடர்ன் டிசைனாக போட்டுக்கலாம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அம்மா தைக்க தெரியும்னா இன்னுமே காஸ்ட் கம்மி. இல்லை நீங்கள் டைலர்ட்ட வெறும் டாப் மட்டும் தான் கொடுக்குறீங்க. உள்ளே வந்து நீங்கள் லைனிங் கிளாத் எடுத்து தான் கொடுக்கணும்னு இல்லை. நான் இன்னொரு ஒரு சுடிதார்லாம் வேஸ்டி இருக்கும்ல, அதே கூட லைனிங்கெல்லாம் கொடுத்து தான் நான் தைச்சிருந்தேன். அது நல்லாவே உழைச்சது, ரொம்ப நாளும் வந்தது. ஸோ இது மாதிரி நம்ம டிசைனாக நம்ம தைச்சு வித்தியாசமாகவும் இருக்கும் ரெடிமேடாக நம்ம போடுறதை விட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.